ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர் என்னுடைய மனதில் இருப்பதை உனக்கு தெரிவிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையின் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவரிடத்திலிருந்து சரியான பதில் கிடைக்காமல் இருப்பது என் குழந்தையின் மனதிற்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் வேதனையையும் கொடுத்திருக்கின்றது. என் தங்க குழந்தையே, உன் துணையின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கான தெளிவு இன்று உனக்கு கிடைத்துவிடும். இன்றைய நாளையும் நீ நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய் அல்லவா? என் பிள்ளையின் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்தால் நீ நிச்சயமாக உனக்கான செயல்களை எல்லாம் நல்லபடியாக செய்ய தொடங்கி விடுவாய். என் தங்க குழந்தையே, அந்த நம்பிக்கையில்தான் இந்த தாயானவள் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். ஒரு மூலையில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே நினைத்து முடங்கி கிடக்கின்ற என்னுடைய பிள்ளை இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அம்மா உன்னிடத்தில் இதனை தெரிவிப்பதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரை பற்றி மட்டுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய கவனத்தை வேறு எங்கும் உன்னால் திசை திருப்ப முடியவில்லை. ஒரு நிமிடம் உன்னிடத்தில் பேசவில்லை என்றாலும் கூட உன் மனது அதிகமாக வேதனைப்படுகின்றது. ஆனால் பல நாட்களாக பேசாமல் இருந்து கொண்டிருப்பது உனக்கு மேலும் மேலும் மனவேதனைகளை இப்பொழுது உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அதிகாலை எழுந்தவுடனே அதே நினைப்பில் இருந்து கொண்டிருக்கின்றாய். எப்பொழுது பேசுவார்கள் என்கின்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றதே தவிர வேறு எந்த சிந்தனையும் உன் மனதிற்குள் இல்லை. என் தங்க குழந்தையே, இன்று நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை எல்லாம் மறந்து போய் நம் வாழ்க்கை ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது, நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று, நாம் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம் என்ற மனநிலையில் இப்பொழுது நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, உன் மனநிலையை உன் தாயானவள் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். அதனால்தான் இன்று உனக்கு நல்ல வாக்கினை நான் தந்து நம்பிக்கை கொடுக்க வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன் மனதில் ஏற்பட்ட பல காயங்களுக்கு நிச்சயமாக இன்று உன் தாயானவள் நான் ஒரு நல்ல பதிலை கொடுக்க போகின்றேன். என் குழந்தையே, நல்ல பதில் மட்டுமல்ல, தீர்வையும் கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில்தான் உன்னை தேடியும் வந்திருக்கின்றேன். உனக்கு யார் அதிகமாக பிடிக்கின்றதோ அவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நான் உனக்கு தெளிவாக சொல்ல போகின்றேன். என் குழந்தையே, நீ நேசிப்பவர் இப்பொழுது மனதளவில் சில மாற்றங்களை கொண்டிருக்கின்றார். அதை நீ உணர்ந்ததால் தான் இப்பொழுது இவ்வளவு வேதனைகளை அடைந்திருக்கின்றாய். என் குழந்தையை, ஆரம்ப கட்டத்தில் நான் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்ன உதடுகள் இப்பொழுது நீ இல்லாமல் போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கின்றதல்லவா? என் குழந்தையே, நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ இது போன்று ஒரு பொழுதும் தவறாக சிந்திக்க மாட்டாய். என் குழந்தையே, அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அடிகளும் வேதனைகளும் எப்பேற்பட்ட மனிதனையும் மாற்றிவிடக்கூடியது. என் குழந்தையே, தானாக எந்த ஒரு மாற்றங்களும் நடப்பதில்லை. அதை ஒரு பொழுதும் உன் தாயானவள் நான் மறுக்கவும் இல்லை என் குழந்தையே. ஆனால் அவர்களின் கஷ்டங்களும் வேதனைகளும் அத்தனை அதிகமாக இருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் மாற்றங்கள் வரத்தான் செய்யும். அந்த மாற்றங்களை எதிர்கொள்ள நாம் தான் பழகி கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த மாற்றங்கள் உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் கூட இந்த மாற்றத்தினால் உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உன்னுடைய அன்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் அங்கே நடக்கவில்லை என்பதே உண்மை. என் குழந்தையே, அவர் மனதில் உன்மீது ஆரம்பத்தில் வைத்திருந்த அன்பு அப்படியேதான் இருக்கின்றது. இடையில் ஏற்பட்ட சில கஷ்டமான சூழ்நிலையின் காரணமாக
சில மாற்றங்களை செய்ய வேண்டி இருந்திருக்கின்றது. என் தங்க குழந்தையே, ஆரம்பத்தில் நீங்கள் பேசிய பேச்சுக்கள் அதிகமாக இல்லை. அதன் பிறகு பேசுவதற்கு அதிகமாக தொடங்கிவிட்ட பிறகு என் குழந்தையே, உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரத் தொடங்கி இருக்கின்றது. இது போன்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பொழுது இது நமக்கு உகந்த வாழ்க்கைதானா என்று நீ சிந்திக்கின்றாய் என் குழந்தையே. ஆனால் உன்னுடைய அந்த நேசிக்கும் உறவானது, உன்னுடைய துணையானவர் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு சரியானது இல்லை என்று சிந்தித்ததே கிடையாது. வார்த்தைகளை கோபத்தில் அதிகமாக விட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எனக்கு வேண்டாம் என்றோ அல்லது இந்த வாழ்க்கை நமக்கு சரிப்பட்டு வராது என்றோ அவர் ஒருபொழுதும் நினைத்ததே கிடையாது. என் தங்க குழந்தையே, நீ கூட அவசரத்தில் ஏன் தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேனோ, எதற்காக இந்த வாழ்க்கை எனக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுத்து விட்டதோ, நான் எடுத்த தவறான முடிவினால்தான் இப்பொழுது இதையெல்லாம் நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றோனோ என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்க குழந்தையே. ஆனால் உன்னுடைய துணை ஒருபொழுதும் அப்படி நினைத்தது கிடையாது. அவர் என்னுடைய உணர்வுகளுக்கு உன் தாயானவள் நான் நிச்சயமாக மதிப்பு கொடுக்கின்றேன். அவர் என்னுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா? நான் எத்தனையோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் முன்னேற நினைக்கின்றோம். ஆனால் நம்முடைய சூழ்நிலை இப்பொழுது சரியில்லை. அப்பொழுது இந்த வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டால் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்குமா? நம்மை நம்பி வந்தவர்களை நாம் சந்தோஷமாக பார்த்து கொள்ள முடியுமா என்ற அச்சத்தில்தான் இப்பொழுது உன்னை விட்டு சிறிது தூரம் நான் விலகி சென்று கொண்டிருக்கின்றார்கள். உன் மீது அதிக அன்பு கொண்டதனால்தான் இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. உன் தாயானவள் சொல்வது யார் உண்மையான அன்பு வைத்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால் பிரிந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என் தங்க குழந்தையே. இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை வாழ்க்கையிலிருந்து விரட்டியடிக்க வேண்டும் என்று நினைத்து விலக்கி நினைப்பவர்களுக்கு இது பொருந்தாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே. உனக்கு வாழ்க்கை கொடுப்பேனே என்று அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார்கள் அல்லவா? அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ? வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கின்றது என்ற பயத்தினால்தான் இப்பொழுது உன்னை விட்டு ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்களே தவிர அவர்களினுடைய அன்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என் தங்க குழந்தையே. நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான இடத்தை அவர்கள் அப்படியேதான் வைத்திருக்கின்றார்கள். உன்னிடத்தில் அதிகமாக பேச வேண்டும் என்று நிறைய விஷயங்களை தன் வாழ்க்கையில் இருந்து தனக்கு நடக்கின்ற கஷ்டங்களையும் தனக்கு நடக்கின்ற சோதனைகளையும் இன்பங்களையும் துன்பங்களையும் சேகரித்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது உன்னோடு பேசுகின்ற சூழ்நிலை வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான நேரத்தையும் அவர்கள் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள். நம் வாழ்க்கையில் நம்மை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு நல்ல நிலையை அமைத்து கொடுத்தால் ஒருபொழுதும் போதும், ஒருபோதும் அவரை கைவிட மாட்டோம் என்ற நம்பிக்கையை கொடுத்த பிறகு இந்த வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள முடியும் என் தங்க குழந்தையே என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். என் தங்கமே, இது ஒன்றுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமே தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது. என் அன்பு பிள்ளையே, நீ மாறிவிட்டாய் என்ற வார்த்தையை மட்டுமே மனதிற்குள் வைத்துக்கொண்டு பிரச்சனைகளை உருவாக்குவதை விடுத்து மாற்றங்களுக்கு காரணம் என்ன என்பதனை, எந்த ஒரு விஷயத்திற்கும் நாம் அவர்களோடு துணை நிற்க வேண்டும் என்பதனை எல்லாம் நீ உன் மனதிற்குள் வைத்து கொண்டு புரிந்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே. வாழ்க்கை துணை என்பது நீ நேசிப்பவர் என்பதும் உன்னில் பாதி என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கு முழுமையான மதிப்பு கொடுத்து எந்த ஒரு கஷ்டத்திலும் அவர்களோடு துணை நின்று அவர்களின் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. உன்னுடைய கஷ்டங்களை நான் பகிர்ந்து கொள்கின்றேன் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் என் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்குள் ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் அதில் என்னுடைய பங்களிப்பு இருக்கும். எந்த ஒரு கஷ்டத்தை
நேரத்திலும் நான் விலகி நிற்க மாட்டேன் என்ற நம்பிக்கையை உங்களுக்குள் நீ கொடுக்க வேண்டும் என் குழந்தையே. இப்படி செய்தாயானால் எல்லா உறவுகளுக்குள்ளும் எல்லோரும் எதிர்பார்ப்பது இது ஒன்று மட்டும்தான். பிரிவென்ற வார்த்தைக்கு எந்த ஒரு வேலையும் அந்த உறவுகளிடையே இருக்காது. ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவளிடத்தில் யார் உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த அம்மாவினுடைய வாக்கானது கண்ணில் படும். என் குழந்தையே, அவர்களால் மட்டுமே இந்த வாக்கினை முழுமையாக கேட்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த வாக்கினை முழுமையாக நான் கேட்கச் சொல்வதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், என் பிள்ளைக்கு எதிராக சில பேர் சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சதியானது வெற்றியடைய வேண்டும் என்று இந்த தாயானவளிடமே வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க பிள்ளைகளே, நீ சதி செய்கிறீர்கள் என்று, அதுவும் என்னுடைய உதவி வேண்டும் என்றும் கேட்கின்றீர்கள் என்றா நீ கேட்கின்றாய். என் குழந்தையே, இதனை என் அன்பு பிள்ளையிடம் தெரிவிக்க வேண்டும் என்று நான் இன்று உன்னிடம் வந்து அனைத்து விஷயத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இந்த பதிவினை நீ கேட்கின்றாய் என்றால் நிச்சயமாக முழுமையாக கேட்க வேண்டும். ஏனென்றால் என் பிள்ளையே, கொஞ்சம் நீ கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு வார காலகட்டத்தில் ஒரு சில நபர்கள் உன்னை தேடி வரலாம், அல்லது நீ வேலை செய்யக்கூடிய இடத்தில் அல்லது ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலிருந்து உன்னுடைய பதவியை விலக்கி அவர்கள் அந்த பதவியில் உட்காருவதற்காக சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை அவர்களுக்கு உருவாக்கும். என் தங்கமே, உனக்கு பாதுகாப்பாகவும் நான் இருப்பேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். எதிரியாக இருந்தாலும் சரி, அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்பொழுதுமே நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறும் என் குழந்தையே. அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்போதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒருபொழுதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. என் தங்க குழந்தையே, முதலில் நீ இது போன்று புலம்புவதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றிலிருந்து நீ ஒரு முடிவினை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கின்றேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்திலும் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கின்றாயோ அதை நான் உனக்கு ஒரு வாரத்திலேயே நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த தாயானவள் நான் சொல்வதை கவனமாக கேட்டு என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நான் நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லி கொண்டிருந்தால் நிச்சயமாக உனக்கு அது எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள், என் வாழ்க்கை உயரப்போகின்றது, என் வாழ்க்கை வெற்றியாக இருக்க போகின்றது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகிறது, எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகின்றது, என் இல்லத்தில் பணம் பெருக போகின்றது, எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகின்றது, அதே போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகின்றது, பேசாத உறவுகள் எல்லாம் நான் தானே வேண்டும் பேச வேண்டும் என்று பேச போகிறார்கள். என் குழந்தையே, இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்பொழுதுமே
அனைத்துமே உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும். இப்படி பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் என் குழந்தையே. அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகிவிட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகிவிட்டாயா? இப்பொழுது இந்த தாயானவளும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றி எல்லாம் செய்ய மாட்டேன். இந்த அம்மா சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் நிச்சயமாக உனக்கு நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த அம்மா நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் நீ ஒரு வாரத்திற்கு நீயாக இதை செய்ய தயாராக இருக்கின்றாய் என்றால் நிச்சயமாக அம்மா என்று உன்னுடைய மனதிற்குள் நீ நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அம்மாவிற்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது. அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லிவிடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப்போகின்றேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அதோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதனை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்துமே விலகும். என் குழந்தையே, உன் கஷ்டங்கள் அனைத்துமே விலகும், உன்னை விட்டு விலகிச் சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும் என் குழந்தையே. அப்படி நீ செய்தால் இவை அனைத்துமே உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதனை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும் என் குழந்தையே. ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் நிச்சயமாக சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக் கொண்டிருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதனை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே. உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அம்மா இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ ஒரே ஒரு விஷயத்தை இந்த அம்மா சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் நிச்சயமாக உனக்கு நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன் என் குழந்தையே. இந்த அம்மா நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதனை செய்ய நீ தயாராக இருக்கின்றாய் என்றால் தயாராக இருக்கின்றேன் அம்மா என்று உன்னுடைய மனதிற்குள் நீ நினைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே. இந்த அம்மாவிற்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும் என் அன்பு பிள்ளையே. சில விஷயங்களை சொல்லக்கூடாது என்றாலும் அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லிவிட்டேன். அதனால் நீ இப்பொழுது தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருக்க வேண்டும்.